ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொரக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம காய்ந்த மிளகாய் 1 ஆட் பண்ணிடலாம். கறிவேப்பிலை ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் தக்காளி 2 ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போதான் கூட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சொரக்காயை தோல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொரக்காய் சேர்க்கறதால வாட்டர் கம்மியாக சேர்த்தாலே போதும், நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துட்றேன். 1/2 கப் வாட்டரும் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன், வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.